கர்த்தருடைய பிரசன்னம் உண்டாகட்டும். இன்றைய வேத வார்த்தை யோவான் 21 அதிகாரம் 16 வசனம். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்காய் என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இதில் என்ன சொல்லியிருக்கு? பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்குறாங்க, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்காயா அப்படின்னு கேட்குறாங்க. 3 தரம் கேட்குறாங்க பேதுருவை. அதுக்கு நான் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். நீ என்னை நேசிச்சினா என் ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடுகளை மேய்ப்பாயாகன்னா எப்படி? ஊழியம் செய்ய சொல்கிறாங்க பேதுருவை. பார்த்திங்களா, நம்மளும் நம்ம ஆண்டவரை நேசித்தோன்னா நம்ம ஊழியம் செய்கிறவங்களா இருக்கணும். இந்த பேதுரு தான் 3 முறை என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டாங்க. ஆனால் இந்த பேதுரு தான் 3 முறை மறுதளித்ததை நம்ம பார்க்குறோம். ஆனாலும் மறுதளித்தோம் ஆண்டவர் திரும்ப ஏற்றுக்கொண்டு அதிகம் ஆண்டவருடைய ஊழியத்தை அதிகமாக செஞ்சாங்க. நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோன்னு மாத்திரம் சொல்கிறோமா? இல்லை அவர் நேசித்தா என் ஊழியத்தை செய்யுங்கன்னு சொல்கிறாரு. நம்ம அதன்படி அவருடைய ஆடுகளை மேய்க்கிறோமா அப்படின்னு நம்ம அரைஞ்சி பார்க்குறவங்களா இருக்கோம். நம்ம ஒரு நாளில் ஒருத்தருக்காவது ஆண்டவரை பற்றி சொல்கிறவங்களா இருக்கணும். நம்ம பெற்ற இந்த சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு சொல்கிறவங்களா இருக்கணும். ஒரு லட்டை நம்மளே சாப்பிட்டுட்டு இருந்தால் அதனுடைய டேஸ்ட் நமக்கு மட்டுமே தான் தெரியும். அதை மற்றவங்களுக்கு கொடுத்தா தான் அவங்க அந்த டேஸ்ட்டை உணர்ந்து கொள்வாங்க. அதுமாரி ஆண்டவருடைய அன்பை நம்ம ருசிச்சிட்ருக்கோம். அவர் அன்பை மற்றவங்களுக்கு ருசிக்க நம்ம தர்றவங்களா இருக்கணும். நம்ம பெற்ற இந்த கிருபையை இரக்கத்தை மற்றவங்களுக்கும் நம்ம காண்பிக்கிறவங்களா இருக்கணும். நம்ம ஒருத்தர் சொல்லி தான் நம்மளும் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோம். நம்ம பரம்பரை கிறிஸ்டினோ 10 தலைமுறை கிறிஸ்டினோ எல்லாம் கிடையாது. நம்ம இந்திய தேசத்தில் பிறந்திருக்கோம். நம்ம இந்துக்களாக தான் இருந்திருப்போம். கல்லியும் மண்ணையும் தான் வணங்கிட்டு இருந்திருப்போம். ஆனாலும் நம்மளை கிருபியாக ஆண்டவர் யாரோ நம்ம கிட்ட சொன்னதுனால தான், நம்ம தாத்தா பாட்டிக்கிட்ட சொன்னதுனால தான் நம்ம அவரை ஏற்றுக்கிட்டோம். அதே விதமாக நம்ம போய் அதை சொல்லும் போது அந்த குடும்பம் முழுவதும், அந்த சந்ததி முழுவதும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஆகிறதுக்கு நம்ம காரணமாக இருக்கணும். அப்படி நம்மளும் நம்ம ஊழியத்தை செய்கிறவங்களா இருப்போம். ஆண்டவரை நேசித்தோன்னா நம்ம ஊழியத்தை செஞ்சு பரலோக ராஜ்யத்தில் எல்லாரையும் சேர்க்குறவங்களா இருப்போம். அப்படி இருக்க கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்வாராக. பேதுருவோடு இருந்த தேவன் நம்மளோடும் இருப்பாராக. ஆமென்.